வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்து கொள்கின்றீர்கள். இன்று மே மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை பொழுது உங்கள் அனைவரையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கின்றோம். இன்றும் தேசிய பத்திரிகைகளின் செய்திகளை சுயாதீனமாக வழங்க சுயாதீன செய்தி பார்வை தயாராக இருக்கின்றது. இன்று என்னோடு இணைந்து கொள்கின்றார் முஷாரஃப். வணக்கம் முஷாரஃப். வணக்கம். இன்று தேசிய பத்திரிகைகளை பார்க்கலாம். பிரதானமாக நேற்று தினம் செய்திகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு சம்பந்தமான பிரச்சனை பற்றிய பேசு என்ற ஒரு முக்கியமான கூட்டம் நேற்று தினம் நடைபெற இருந்ததாக அறிவித்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் சரியான முடிவுகள் எடுக்கப்படாவிட்டால் இன்றைய தினம் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தார்கள் தேசிய தமிழ் முற்போக்கு கூட்டணியினர். அந்த செய்திகளை நாங்கள் இன்றைய பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் மிரர் பத்திரிகை அந்த செய்தி இவ்வாறு தந்திருக்கின்றது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தொழிற்சங்க போராட்டம் இன்று முதல் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சர் கணேசன் அவர்களுடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் சம்பளத் தொகையுடன் 100 ரூபாயை இணைத்து இடைக்கால நிவாரணத் தொகையாக வழங்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை இழுவரி நிலையில் முடிவடைந்தமையால் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏற்கனவே அறிவித்திருந்த தொழிற்சங்க போராட்டம் இன்று நடைபெற இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இன்று காலை 10 மணிக்கு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், பழனி திகாம்பரம் பிரதி தலைவர் ராதாகிருஷ்ணன் இவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற இருப்பதாக, இந்த போராட்டம் இடம்பெற இருப்பதாக தமிழ் மிரர் செய்தி தெரிவிக்கின்றது. அதேவேளை அந்த செய்தியோடு இணைந்ததாக வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி இவ்வாறு தந்திருக்கின்றார்கள். தமிழ் முற்போக்கு கூட்டணி இன்று கொழும்பில் ஆர்ப்பாட்டம் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தேசிய அரசாங்கத்தினால் தோட்ட தொழிலாளர்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட நாளொன்றுக்கு 100 ரூபாய் வீத அதிகரிப்பு தொகையினை வழங்குவதற்கு முதலாளிமார் சம்மேளனம் இணக்கம் தெரிவிக்காததை அடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முகமாக தமிழ் முற்போக்கு கூட்டணி திட்டமிட்டபடி இன்றைய தினம் தலைநகரில் போராட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ் மிரர் பத்திரிகை இதனோடு சம்பந்தப்படுத்திய செய்திகளை ஏனைய கட்சிகள் இதற்கு எவ்வாறான பதிலை தந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தந்திருக்கின்றது. பிதற்றுகிறது கூட்டணி இது ஒரு தலைப்பாக இருக்கின்றது. போராட்டங்களில் கூட நிலையாதொரு கொள்கையை பின்பற்ற முடியாத தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் தொழிலாளர் போராட்டங்களை எங்கு நடத்துவது என்று தெரியாமல் பிதற்றி வண்ணம் உள்ளார்கள் என்று அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அதேவேளை பங்கேற்காது முன்னணி எனும் தலைப்பில் செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. தமிழ் முற்போக்கு கூட்டணி முன்னெடுக்க உள்ள தொழிற்சங்க நடவடிக்கையில் மலையக மக்கள் முன்னணி பங்கு பெறாது என அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அதன் உபத்தலைவர் ரூபன் பெருமாள் தெரிவித்த கருத்தை தமிழ் மிரர் பத்திரிகை தந்திருக்கின்றது. அதேவேளை விலகாது காங்கிரஸ் எனும் தலைப்பிலும் செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. 1000 ரூபாய் சம்பள உயர்வை வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபட்டது. அது மக்களின் நலனின் மாத்திரமே நோக்காக கொண்டிருந்தது. 100 ரூபாய் போராட்டமானது அவ்வாறானது இல்லை. ஆகவே தமது கொள்கையிலிருந்து விலகாது காங்கிரஸ் எனும் தலைப்பில் அவர்கள் அந்த செய்தியை தந்திருக்கின்றார்கள். முதலிலே இந்த தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக எல்லோருமே அரசியல் செய்கிறார்கள் என்பதை நாம் வெளிப்படையாக கூற வேண்டும். இந்த தோட்ட தொழிலாளர்களினுடைய சம்பள உயர்வு என்பது ஒரு அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த அடிப்படை பிரச்சனையிலே அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக அரசியல் கட்சிகள் நியாயபூர்வமாக நடந்து கொள்கின்றது என்கின்ற ஒரு நிலைமைக்கு எம்மால் வர முடியாமல் இருக்கின்றது. எந்த ஒரு கட்சி அதிகாரத்தில் இருக்கின்றதோ அதற்கு எதிர்கட்சி இந்த தோட்ட தொழிலாளர்கள் மீது அதீதமான அக்கறை இருப்பது போல தன்னை காட்டிக்கொள்கின்றன. அதே கட்சிகள் மீண்டும் ஆளும் கட்சியாக மாறுகின்ற போது பல இடங்களில் மௌனமாக இருப்பதையும், ஆளுங்கட்சியாக இருக்கின்ற நேரத்தில் பெற்றுக் கொடுக்க முடியாத கட்சிகள் எதிர்கட்சியாக வருகின்ற நிலையிலே இந்த மாதிரியான போராட்டங்களை எதிர்ப்பதையும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்றோம். இத்தகைய அரசியல்வாதிகளுக்கு இடையிலான நாடகங்களை முதன்மைப்படுத்தி நாங்கள் செய்திகளை சொல்வதா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த மக்களினுடைய ஒரு நாள் சம்பளமாக 1000 ரூபாவை அதிகரித்து கொடுப்பது என்பதான இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியாததுக்கு அனைவருமே காரணம் என்று சொல்லலாம். இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன. கடந்த மே மாத கூட்டத்தின் போதும் கூட மே தின கூட்டத்திலே மிகவும் காத்திரமான ஒரு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் என்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் தெரிவித்ததை அடுத்துத்தான் இப்பொழுது அவர்கள் போராட்டத்திலே இருக்கின்றார்கள். இதற்கு முன்பதாக இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்த்தால் 2 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி கூட்டு ஒப்பந்தம் முடிவுறுத்தப்பட்டதன் பிற்பாடு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தன. குறிப்பாக இந்த முதலாளிமார்கள் சம்மேளனத்திற்கும் தோட்ட தொழிலாளர்களினுடைய இந்த சங்கமாக இருக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கும் இடையிலே பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்றன. 1000 ரூபாவாக சம்பளத்தை அதிகரிக்க செய்வது என்பது தொடர்பான 7 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்ற போது இது தொடர்பான ஒரு முடிவினை எட்டி தருவோம் என்பதான உறுதிமொழிகளை வழங்குவார்கள். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியிலே முடிய போகிறது என்பது வெளிப்படையாக இப்பொழுது மக்களால் ஊகிக்கக்கூடிய அளவிலே நிலைமை மாறி இருக்கின்றது என்றால் சொல்ல வேண்டும். பல உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். ஓரிரு தினங்களுக்கு அந்த உண்ணாவிரத போராட்டமும் அது தொடர்பான செய்திகளையும் நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கலாம். பின்பு அது கைவிடப்பட்ட ஒரு நிலையில் தான் கடந்த ஆகஸ்ட் மாதம்
தேர்தலை சந்தித்தார்கள். இந்த தேர்தலில் மிக முக்கியமாக மலையகத்திலே பேசு பொருளாக இருந்த விடயம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்போம் என்பதான ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்தார்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியினர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு மாற்று சக்தியாக இவர்கள் உருவெடுத்தமை மலையகத்திலே ஒரு பாரியதொரு மாற்றம் ஏற்பட்டிருந்ததை உறுதிப்படுத்தியதாக சொல்லலாம். நாட்டிலே 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஒரு நல்லாட்சி மறந்தது, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அனைவருக்குமே தெரியும். இந்த நாடு பூராகவும் ஏற்பட்ட இந்த ஆட்சி மாற்றத்திற்கு ஒத்ததான ஒரு மாற்றம் தான் மலையகத்திலும் கூட ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. மலையகத்திலே என்றும் அசைக்க முடியாத சக்தியாக இருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை வீழ்த்தியது இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி என்று சொல்லலாம். மக்கள் மீதான அக்கறை, வெளிப்படைத்தன்மை போன்ற பல்வேறு விடயங்களிலே முன்னிலையில் இருக்கின்ற ஒரு கட்சியாகவும் மிகச்சிறந்த மக்கள் கட்சியாகவும் அது பெயர் பெற்று வருகின்றது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இதன் அடிப்படையில் தான் இவர்கள் இந்த விடயத்திற்கு ஏதேனும் ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பேசப்பட்ட போது நாட்டிலே வரவு செலவு திட்டத்தின் மூலமாக தனியார் கம்பெனிகளுக்கும் 2500 ரூபாய் சம்பள உயர்வு அதிகரிக்கப்படும் என்பதாக கூறப்பட்டது. எனவே இந்த விடயம் தொடர்பாக அமைச்சர் ஜோன் செனவிரத்ன அவர்கள் மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கும் இந்த தனியார் ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற 2500 ரூபாய் சம்பள உயர்வை இந்த மலையக தோட்ட தொழிலாளருக்கும் தாங்கள் பெற்றுத் தருவதாகவும் அரசாங்கத்தின் சார்பாக உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு வரவு செலவு திட்டத்தின் போது அரசாங்கத்தால் உறுதியளிக்கப்பட்ட ஒரு விடயம் என்கின்ற நிலையில் இது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தினுடைய உறுதிமொழிக்கு இந்த முதலாளிமார் சம்மேளனம் மறுத்திருக்கின்ற நிலையில் தான் இப்பொழுது மீண்டும் போராட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எழுந்திருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பாக அரசியல் கட்சிகள் போராடுகின்றன. ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி மாற்று கருத்துக்களை முன்வைக்கின்றன அல்லது அவர்கள் அரசியல் செய்கின்றார்கள் என்பதெல்லாம் இரண்டாவது வாதம். அதனை தாண்டி நாம் இங்கே யோசிக்க வேண்டும். அரச தரப்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது, இந்த நல்லாட்சியினுடைய ஆரம்பத்தில் அமைச்சர் ஜோன் செனவிரத்ன அவர்கள் மிக காத்திரமாக சில தகவல்களை வெளியிட்டிருந்தார். எப்படியேனும் இந்த 2500 ரூபாய் சம்பளத்தை நாங்கள் பெற்றுத் தருவோம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கூறியிருந்தார். ஆனால் அரச தரப்பிலும் இது தொடர்பாக மிகுந்த அக்கறை செலுத்தப்படுவதாக தெரியவும் இல்லை. அதே நேரத்தில் இந்த அரசியல்வாதிகள் மத்தியிலே நடைபெறுகின்ற இவ்வாறான போராட்டங்களும் கூட மக்கள் நலன் சார்ந்த ஒரு முடிவினை எட்டுவதற்கு அது வாய்ப்பாக அமையும் என்பதாகவும் எமக்கு தோணவில்லை. இத்தகைய ஒரு நிலையில் இந்த போராட்டங்கள் தொடர்பாக நாங்கள் தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். சட்டத்தரணி இளையதம்பி தம்பையா சார் அவர்களை வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மலையக மக்களினுடைய போராட்டங்கள், மலையக மக்களினுடைய சம்பள உயர்வு தொடர்பாக தனிப்பட்ட ரீதியில் ஒரு ஊடகவியலாளராகவும் சட்டத்தரணியாகவும் நீங்கள் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி வருகின்றீர்கள். அரசியல் கட்சி சாராத ஒருவரை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் உங்களை இணைத்திருக்கின்றோம். இந்த தொடர் போராட்டங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இப்பொழுது இன்றைய தினம் தமிழ் முற்போக்கு கூட்டணியால் கொழும்பு புகையிரத நிலையத்திற்கு முன்பதாக நடத்தப்பட இருக்கின்ற போராட்டம் குறித்தும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எங்களை பொறுத்தவரையில் நான் ஒரு சட்டத்தரணியாகவும் தொழிற்சங்கவாதியாகவும் கூட இந்த இடத்திலே பல வேலையில முன்னெடுத்து வந்திருக்கிறோம். எங்களது மக்கள் தொழிலாளர் சங்கம் கடந்த 2015 இந்த கூட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1000 ரூபாய் சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என்பதும் கம்பெனிகள் 1000 ரூபாய் சம்பள உயர்வை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றன என்பதையும் கூட்டு ஒப்பந்தத்தில் காணப்படுகின்ற சட்ட ரீதியாக குளறுபடிகள் சம்பந்தமாகவும் தொடர்ந்து குரல் எழுப்பி வந்திருக்கின்றோம். இது சம்பந்தமாக 2015ஆம் ஆண்டிலிருந்து தொழில் ஆணையாளருடன் தொடர்ந்து நாங்கள் இது பற்றிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்திருக்கின்றோம். இன்று புகையிரத நிலைய திடலில் நடத்தப்படுகின்ற போராட்டம் என்பது ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பமான சூழ்நிலையில், மக்கள் மத்தியிலே தெளிவற்ற சூழ்நிலையில் தான் ஏற்படுத்தப்படுகின்றது என்பதுதான் எங்களுக்கு இருக்கிற அபிப்பிராய பேதமே தவிர யாரும் போராடலாம், யாருக்கும் இருக்கின்ற போராட்ட உரிமையை நாங்கள் கொச்சப்படுத்துவதோ அல்லது அந்த போராட்டத்துக்கு எதிராக செயற்படுவதோ எங்களது நோக்கம் அல்ல. ஆனால் யாராவது போராடி தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் என்றால் அது மிகவும் காத்திரமானதாக இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் இந்த 2016ஆம் ஆண்டு தனியார் துறையினருக்கு 2500 ரூபாய் சம்பள உயர்வை வழங்குவதற்கான சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வருகின்ற போது எங்கே இருந்தார்கள்? அதாவது 2500 ரூபாய் சம்பள உயர்வு, அதாவது அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட்ட அதே நேரத்தில் தனியார் மறுத்ததன் காரணமாக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் கொண்டு வருகின்ற போது அதில் ஒரு தெளிவான ஏற்பாடு இருக்கிறது. கூட்டு ஒப்பந்தம் வலிதாக இருக்கின்ற போது, அதாவது கூட்டு ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கின்ற போது அந்த கூட்டு ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படுகின்ற தொழிலாளர்களுக்கு இந்த 2500 ரூபாய் சம்பள உயர்வு இல்லை என்று அந்த சட்டத்தினுடைய பிரிவு 7 குறிப்பிடுகிறது.
அந்த சட்டம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருகின்ற போது இந்த அமைச்சர்களும் இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியினருடைய எம்பிகளும் எங்க இருந்தார்கள்? அந்த சட்டத்தில் அந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம் தானே. இவர்கள் ஆரம்பத்திலே அந்த படியின் அடிப்படையில், அந்த படி சட்டத்தின் அடிப்படையில் தான் தாங்கள் 2500 ரூபாவை கேட்கிறோம் என்று கூறினார்கள். இதிலே நான் சொல்லுகின்றபடி அந்த பிரிவு 7 படி 2500 ரூபாய் சம்பள உயர்வு தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏற்புடையதல்ல. காரணம் என்னவென்றால் தோட்ட தொழிலாளர்களுடைய கூட்டு ஒப்பந்தம் என்பது இன்னும் வலிதில் நடைமுறையில் இருக்கின்றது. அடுத்ததாக நாளாந்த சம்பளம் வழங்கப்படுகிறவர்களுக்கு அந்த சட்டத்தின்படி 60 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும். ஆரம்பத்தில் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தோட்ட தொழிலாளருக்கு வழங்கப்படும் என்று அமைச்சர் மனோ கணேசன் அறிக்கை விட்ட போது அந்த சட்டத்தின்படி வழங்க முடியாது என்று நாங்கள் சுட்டிக்காட்டியதை அடுத்து இப்போது அதை மாற்றிவிட்டார்கள். அதாவது கூட்டு ஒப்பந்தத்தின்படி சம்பள உயர்வு வழங்கப்படும் வரையும் இடைக்காலமாக 2500 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று தங்களுடைய சுலோகத்தை இப்போது மாற்றியிருக்கிறார்கள். இதே ஒரு சந்தர்ப்பவாதமான நிலைப்பாடு என்று நான் நினைக்கிறேன். மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிற வேலை. இன்றைய இந்த நிலைமைக்கு பாரிய பொறுப்பை ஏற்க வேண்டியது இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கமும் பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டு கமிட்டியும் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தான் கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்ற தகுதியை பெற்றவர்கள். கடந்த 1 வருடமாக அவர் காத்திரமாக எந்த முடிவையும் எடுக்கவில்லை. 2வது வருடத்துக்கு வந்துவிட்டோம். இவர்கள் அதாவது கூட்டு ஒப்பந்தம் ஒன்று காலாவதி ஆகிறது எவ்வாறு என்றதுக்கு சட்ட ஏற்பாடுகள் இருக்கிறது. அல்லது இவர்கள் கூட்டு ஒப்பந்தத்தை முறித்துவிட்டு மாற்று நடவடிக்கைகளுக்கு போயிருக்க வேண்டும். தொழிலாளர்கள் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று அதிலே உள்ள சில தலைவர்கள் கூட இப்போது தேயிலையின் விலை சர்வதேச ரீதியாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, அதனால் இந்த சம்பள உயர்வை பெற முடியாது என்று கூறுகிறார்கள். தேயிலை விலையின் வீழ்ச்சி, ரப்பர் விலையின் வீழ்ச்சிக்கும் கூட்டு ஒப்பந்தத்தில் சம்பள உயர்வை கொடுப்பதற்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. 2 வருடத்துக்கு ஒரு முறை சம்பள உயர்வை பேசி தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தீர்மானிக்கவிட்டால் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களுடன் கலந்துரையாடி நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும். அந்த நடவடிக்கைகளை எடுக்காமல் இவர்கள் தொடர்ந்து இவ்வாறான இழுத்தடிப்புகள் வந்திருந்த நிலைமைதான் இன்று இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கிறது. அதை சரியாக புரிந்து கொண்டு இந்த தமிழ் தேசிய கூட்டம் தமிழ் முற்போக்கு முன்னணி என்றவர்கள் சரியாக புரிந்து கொண்டு மக்கள் மத்தியில் அதை எடுத்துரைத்து அதுக்கான மாற்று வழிகளை தேடுவதை விட்டு தங்களுடைய அரசியல் இருப்பை, அதாவது மக்கள் அவர்களையும் கேள்விக்குட்படுகிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நாங்களும் கூட கேள்விக்குட்படுத்துகிறோம். அந்த சட்டம் கொண்டு வரும்போது இவர் எங்கே இருந்தார்கள்? இப்போது யாருக்கு எதிராக இவர்கள் போராடுகிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம். கொம்பனிக்கு எதிராக அழுத்தம் கொடுப்பதாக இருந்தால் மலையகத்தில் இருக்கின்ற சகல தொழிற்சங்கங்கள், சகல தொழிலாளர்களை சம்பந்தப்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் படிப்படியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அவை இது போராடித்தான் பெற வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்களுடைய கண்களை கட்டிவிட்டு நாங்கள் உங்களுக்காக போராடுகிறோம் என்று தங்களுடைய அரசியல் இருப்புகளை பாதுகாப்பதற்காக அல்லது தங்களை இயலாமை வெளிப்படுத்துவதற்காக உயர்ந்த நிலையத்தின் முன்னால் கூடுவது அர்த்தமற்றது. ஏனெனில் உயர்ந்த நிலையத்தில் முன்னால் கூடுகின்ற எல்லோருமே முற்போக்காகவும் சரியான போராட்டமும் நடத்துகிறவர்கள் இல்லை. எங்களுக்கு தெரியும், இனவாதிகளும் அங்கு கூடியிருக்கிறார்கள். தொழிலாளர் வர்க்கத்துக்கு எதிரான போராட்டங்களும் கூட அங்கு நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே நாங்கள் தொழிலாளர் வர்க்கத்துக்காக போராடுகின்றவர்கள். நாங்கள் எதற்காக போராடுகிறோம்? அந்த போராட்டம் வெற்றி தோல்வி அடைவதல்ல முக்கியம். சில வேளை போராட்டங்கள் இல்லாமல் வெற்றி அடைவதும் இல்லை, சில போராட்டங்கள் தோல்வி அடைவதும் உண்டு. ஆனால் நாங்கள் அந்த போராட்டங்களை சரியாக வழிவகுத்துக் கொண்டு செல்ல வேண்டும். இன்று மலைய தோட்ட தொழிலாளர்களுக்கு இவர்கள் 2500 ரூபாய் பெற்றுக் கொடுப்பதற்காக நடத்துகின்ற இந்த போராட்டம் என்பது எந்த வகையிலும் ஒரு தர்க்க ரீதியாக சரியானதாக எங்களுக்கு படவில்லை. அதனால்தான் இதை நாங்கள் நிராகரிக்கின்றோம். அவர்கள் இதை சரியான முறையில் முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் சகல தொழிற்சங்கங்களோடையும் சகல மக்களோடையும் கலந்துரையாடி ஒரு பொதுவான வேலை திட்டத்துக்கு வென்றெடுக்கணும். இது தனியாக ஒரு தொழிற்சங்கத்தால் அல்லது ஒரு அமைச்சரால் பெற்றுக் கொடுக்க முடியாது. இந்த அமைச்சர்களால் பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டியவர்கள் இவர்கள் தான். ஆனால் இவர்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வரும்போது அதுக்கு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கலாமே, தோட்ட தொழிலாளர்களுக்கு உள்ளடக்கப்பட வேண்டும் என்று. அந்த நடவடிக்கைகள் எடுக்காமல் அல்லது கூட்டு ஒப்பந்தத்தை இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்து கூட்டு ஒப்பந்தத்திலே மாறாக ஒரு சரியான சிறந்த ஒரு திட்டம் இருக்குமா இருந்தால் பரவாயில்லை. ஆனால் உள்ள சட்ட நிலைமைகளின் படி கூட்டு ஒப்பந்தம் தான் ஓரளவுக்கு முற்போக்கானது. இதிலே இலங்கை முதலாளிமார் சம்மேளனமும் தோட்ட கொம்படிகளும் மிகவும் கண்டனத்துக்குரிய. அவர்கள் சட்டத்தை மீறி 2 வருடத்துக்கு பிறகும் நீடிக்காமல் அதை புதுப்பிக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருப்பது அவர்கள் சட்டத்துக்கு முரணாக செயற்படுகின்ற தொழில் வழங்குனர்கள். அவர்களுக்கு எதிராக எவ்வாறான நடவடிக்கை எடுப்பது அல்லது அவர்களை தண்டிப்பதற்கு ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கலாம். அதை விடுத்து மக்களை எதற்காக போராடுகின்றோம் என்ற தெளிவற்ற நிலைமையில் மக்களுக்கு இன்றைக்கு தேவை, இந்த போராட்டத்தை கொண்டு போகிறார்கள். மக்களுக்கு இன்றைக்கு தேவை. தோட்ட தொழிலாளர்களும் சீற்றமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சம்பள உயர்வில்லை. இதனால் தோட்டங்களில் இருந்து மக்கள் பெருவாரியான தொழிலாளர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விதமான சதி. பெருந்தோட்ட கம்பெனிகள் தோட்டங்களிலிருந்து தொழிலாளர்களை விரட்டுவதற்காக செய்கின்ற ஒரு இழுத்தடிப்பு. இதில் அதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. இது விளங்கிக் கொண்டு தோட்ட தொழிலாளர்கள் மலைய தமிழ் மக்களுடைய இருப்பு இதில் தங்கியிருக்கின்றதை விளங்கிக் கொண்டு புத்தி கூர்மையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டுமே தவிர எங்களுக்கு நாங்கள் எங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக
அல்லது எங்களை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக அல்லது நாங்கள் இருக்கிறோம் என்று காட்டுவதற்கான அல்லது இருப்பை நிலைநிறுத்துவதற்காக போராட்டங்கள் என்ற பேரில் நடவடிக்கைகள் எடுத்து மக்களுடைய உண்மையான போராட்ட உணர்வுகளை மழுங்கடித்து மக்களை பிழையாக வழிநடத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. நன்றி நன்றி. காலை வேளையில் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியமைக்கு உண்மையில் முஷரப், சாத்தியப்படுகின்ற விடயங்களை சாத்தியமான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக எங்களின் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான நிகழ்வுகளை நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு வலிமையான கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். புத்திஜீவிகள் அல்லது அரசியல் தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்களை இணைத்துக் கொண்டு தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக கடந்த ஒரு வருட காலத்துக்கு மேலாக இவர்களுடைய அந்த கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகியும் அவர்கள் அதனை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பாராளுமன்ற என்று உயரிய சபை இருக்கின்றது, அங்கே சட்டமூலங்கள் கொண்டு வரப்படலாம், இவற்றுக்கு எதிரான விடயங்கள் அங்கே பேசப்படலாம். ஆனால் அந்த விடயங்களை விடுத்து இவ்வாறான போராட்டங்களின் மூலம் என்ன விடயத்தை சாதித்து விட முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இருந்த போதிலும் அவரது ஆரம்ப உரையின் போது அவர் தெரிவித்திருந்தார், போராட்டங்கள் எந்த வடிவில் மேற்கொள்ளப்பட்டாலும் அது தொழிலாளர்களுக்கு சார்பானதாக அமைகின்ற போது அவற்றை கொச்சைப்படுத்தவோ அல்லது அவற்றுக்கு எதிராக செயற்படவோ நாங்கள் தேவையில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இங்கே முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் கடந்த மே தின கூட்டத்தின் போதுதான் இந்த கூட்டணியினுடைய தலைவரும் அமைச்சருமான மனோ கணேசனும் உபதலைவரும் அமைச்சருமான பி திகாம்பரம் ஆகியோர் சில அறிவிப்புகளை விடுத்திருந்தார்கள். அதற்கு அமைவாக இந்த சம்பள உயர்வு 2500 ரூபாய் தனியாருக்கு வழங்கப்பட இருக்கின்ற இந்த சம்பள உயர்வு தோட்ட தொழிலாளர்களுக்கும் வழங்கப்படவில்லையாக இருந்தால் வருகின்ற 10ஆம் தேதி, அதாவது இம்மாதம் 10ஆம் தேதிக்குள் நாங்கள் போராட்டத்தில் இறங்கப் போவதான தகவல்களை தெரிவித்திருந்த போதும் கூட இப்பொழுது 26ஆம் தேதி அந்த குறிப்பிட்ட தினத்திற்குள் காலக்கெடுவிற்குள் எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு தரப்பிலிருந்து முன்னெடுக்கப்படவும் இல்லை. அதே நேரத்தில் இந்த முதலாளிமார் சம்மேளனம் இந்த விடயம் தொடர்பான ஒரு இணக்கப்பாட்டிற்கு வரவும் இல்லை. எனவே ஒரு காலக்கெடு விதித்து நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற போது கொடுக்கப்பட்ட அழுத்தம் எத்தகையதாக இருந்தது? அரசு இயந்திரங்களை இந்த விடயம் தொடர்பாக கரிசனை கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நிலையை உருவாக்கி இருந்ததா, அல்லது இந்த முதலாளிமார் சம்மேளனத்துக்கு மிகவும் அழுத்தம் மிகுந்ததான ஒரு குரலாக அது அமைந்திருந்ததா என்பதுதான் முக்கியம். சட்டத்தரணியை பேசுகின்ற போது தெரிவித்த விடயம் இதுதான். போராட்டங்களை நாம் மேற்கொள்ளலாம், அந்த போராட்டங்களினுடைய முடிவு எத்தகையதாக இருக்கின்றது, அது எவ்வாறு ஒழுங்கு செய்யப்படுகின்றது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் என்கின்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருந்தார். அதே போன்று இந்த ஒரு நாளொன்றுக்கு, அதாவது 1000 ரூபாய் சம்பளத்தையும் அதிகரிக்க முடியாது, இந்த மாதாந்தம் தனியாருக்கு வழங்கப்படுகின்ற 2500 ரூபாய் என்கின்ற சம்பள அதிகரிப்புக்கு முதலாளிமார் சம்மேளனம் மறுத்ததை அடுத்து நாளொன்றுக்கு 1000 ரூபாய் வீதம் 25 நாட்கள் ஒரு மாதத்திற்கோ அல்லது 20 நாட்கள் ஒரு மாதத்திற்கோ வேலை செய்தால் அதில் 2500 ரூபாய் வழங்கப்படும் வாய்ப்பு இருக்கின்ற, அதனையேனும் வழங்குங்கள் என்கின்ற கோரிக்கையை கூட முதலாளிமார் சம்மேளனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாளிமார் சம்மேளனம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற ஒரு விடயம், சர்வதேச சந்தையில் தேயிலையினுடைய விலை குறைந்திருக்கின்றது, எனவே எங்களுக்கு தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி தர முடியாது என்கின்ற ஒரே பதிலை தொடர்ச்சியாக இன்று நேற்று அல்ல பல வருடங்கள் பல தசாப்தங்கள் மேற்கொண்டு வருகின்றன. எனவே இது தொடர்பான ஒரு சரியானதொரு பொறிமுறை, ஒரு சரியானதொரு தகவல்களை அறிந்து அல்லது தொடர்பாக பரிசீலிக்கின்ற ஒரு அமைப்பை, ஒரு குழுவை கூட இந்த அரசாங்கத்தால் நியமிக்க முடியும் என்பது கூட நாம் தெரிவிக்கின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக முதலாளிமார் சம்மேளனம் சர்வதேசத்தில் விலை அதிகரித்திருக்கிறது, விலை குறைந்திருக்கின்றது என்கின்ற காரணங்களை முதன்மைப்படுத்தி சொல்லிக்கொண்டு அதற்கு ஏற்ற விதத்திலே இந்த போராட்டங்களினுடைய முடிவும் கூட சில நேரங்களில் பிசுபிசுத்து போவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் கூட மே தின கூட்டத்தின் போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது சர்வதேச தேயிலையினுடைய விலை குறைந்திருக்கின்றது, இப்போது நாங்கள் உயர்த்தி கேட்டால் வெறும் 10 ரூபாய் 20 ரூபாய் தான் உயர்த்தி தருவார்கள், எங்களுக்கு தெரியும் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டு பெறுவோம் என்பதாக வெறும் வார்த்தை ஜாலங்களைத்தான் அனைவருமே இங்கே தெரிவித்து வருகின்றார்கள். இதுவரையில் யாரும் சரியானதொரு பங்களிப்பை செய்யவில்லை என்பதுதான் இதில் முக்கியமான ஒரு விடயம். இந்த நேரத்தில் அமைச்சர் ஜோன் செனவிரத்ன அவர்கள் இந்த 2500 ரூபாய் சம்பள உயர்வை தனியாருக்கான வழங்கப்படுகின்ற விடயத்தை மலையக மக்களுக்காகவும் நாங்கள் வழங்குகின்றோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியை அளித்து அந்த உறுதிமொழியானது வர்த்தமானியில் கூட பிரசுரிக்கப்பட்டிருந்தது. எனவே அரசு ஒரு வரவு செலவு திட்டத்தின் போது குறிப்பிடுகின்ற ஒரு விடயத்தை அந்த விடயத்திற்கு சம்மதிக்க செய்யக்கூடிய ஒரு ஆளுமையை, குறிப்பாக இந்த முதலாளிமார் சம்மேளனம் அரசாங்கத்தினுடைய இந்த விடயத்திற்கு சம்மதத்தை தெரிவிக்க செய்யக்கூடிய அளவில் ஏன் தங்களை தயார்படுத்தவில்லை என்கின்ற ஒரு கேள்வி. அதற்கு சட்டத்தரணி சொன்ன ஒரு விடயமும் முக்கியமானது. அதிலே கூட்டு ஒப்பந்தங்கள் நடைமுறையில் இருக்கின்ற போது இது செல்லுபடியாகாது என்கின்ற குளோஸை ஏன் இவர்கள் அரசியல்வாதிகள் யாரும் உணர்ந்து கொள்ளவில்லை என்கின்ற கேள்விக்கு இன்றைய தினம் போராட்டத்தை நடத்துகின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியினரும் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த விடயம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக அல்லாமல் இதற்கான முடிவினை கண்டுகொள்வதற்கு மலையக
மலையகத்தில் உள்ள தொழிற்சங்கங்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என அனைவரும் ஏன் ஒன்று திரண்டு பேச முடியாது இருக்கின்ற இந்த விடயத்திலே நாங்கள் தான் இந்த முடிவினை பெற்றுக் கொடுத்தோம் என்பதை வைத்து தங்களுடைய எதிர்கால அரசியலை காய் நகர்த்த ஒவ்வொருவரும் நினைக்கின்றார்களே அல்லாமல் ஒரு குழுவினர் தொடர்பாக போராட்டம் நடத்துகின்ற போது இன்னும் ஒரு குழுவினர் தொடர்பான எதிர்கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். இது தொடர்ச்சியாக நடந்து வருகின்றது. குறிப்பாக இந்த முதலாளிமார் வர்க்கத்தினரிடமிருந்து நாங்கள் ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியாமைக்கான பிரதான காரணமே இந்த தொழிலாளர் வர்க்கம் அல்லது உரிமைக்காக போராடுகின்ற வர்க்கத்துக்குள் காணப்படுகின்ற முரண்பாடுகள் என்பதை நாம் பன்னெடுங்காலமாக பார்த்து வருகின்றோம். இந்த மலையக பிரச்சினை குறித்து முதலிலே இந்த முதலாளிமாருடன் பேசுவதற்கும் அல்லது அரசாங்கத்துடன் பேசுவதற்கும் முன்பாக அங்கே உள்ள மலையக கட்சிகள், அந்த தொழிற்சங்கங்கள் அனைவரும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு பொறிமுறையை ஏதாவது ஒரு சிவில் சமூக அமைப்பு உருவாக்கினால் கூட அது ஒரு சிறந்த வழியாக இருக்கும் என்பது அவதானமாக இருக்கின்றது. எப்படி இருந்த போதும் கூட கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பதாக அவர்கள் இன்று போராட்டம் நடத்துகின்றார்கள். இந்த விடயம் தொடர்பான ஒரு கவனத்தை இந்த போராட்டம் ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதற்கு பிறகும் இவர்களுடைய நடவடிக்கைகள் ஒரு தேர்ந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த நடவடிக்கைகளின் மூலமாக சரியானது ஒரு அழுத்தம் முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் அரசாங்கத்திற்கும் வழங்கப்பட வேண்டும். இதன் மூலமாக தொழிலாளர்களினுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரது பெருவிருப்பாக இருக்கிறது. குறிப்பாக நேற்று முன்தினங்களில் அதிகமாக பேசப்பட்ட விடயம் கிழக்கு மாகாண முதலமைச்சர் கடற்படை அதிகாரியை அவமதித்தார் என்ற ஒரு அந்த செய்தி சம்பந்தமான விடயங்கள் நேற்று முன்தினங்களில் முக்கியமாக பேசப்பட்டது. தினகரன் பத்திரிகை அந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கிறது. கெட் அவுட், வெளியே போ, நசீர் அஹமட் மீது நடவடிக்கை எடுக்க கோருகிறது கடற்படை எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. சம்பூரில் உள்ள பாடசாலை நிகழ்வொன்றில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஆஃபீஸ் நசீர் அஹமட் கடற்படை அதிகாரி ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டியது தொடர்பான அறிக்கையை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன எட்டியாராச்சிடம் நேற்று கையளிக்கப்பட்டதாக கடற்படை கேப்டன் அலவி அக்ரம் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை விமால் வீரவன்ச கேட்டிருக்கின்ற செய்தி ஒன்றும் தினகரன் பத்திரிகை தந்திருக்கிறது. கிழக்கு முதலமைச்சர் மன்னிப்பு கோர வேண்டும் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு உயர் அதிகாரிகளை அவமதித்த கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஆஃபீஸ் நசீர் அஹமட் அவர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என மஹிந்த ஆதரவு அணியை கோரிக்கை விடுத்திருக்கின்றது. விமால் வீரவன்ச அந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். தமிழ் மிரர் பத்திரிகை அந்த செய்தி இவ்வாறு தந்திருக்கிறது. சிவிக்கும் நசீருக்கும் ஒரு வகை நோய், இது விமால் வீரவன்ச தெரிவித்திருக்கின்ற கருத்து. வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அஹமட்டுக்கும் 2015 ஆண்டு ஜனவரி 8 பின்னர் ஒரு வகையான நோய் தொற்றிக் கொண்டுள்ளது என தேசிய சுதந்திர முன்னணி எம்பியான விமால் வீரவன்ச நேற்று தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதேவேளை கிழக்கு மாகாண முதலமைச்சர் தெரிவித்த கருத்தாக இடம்பிடித்திருக்கிறது தமிழர் பத்திரிகையில். கடற்படை அதிகாரியை வசைபாடிய கிழக்கு முதல்வர் மனம் வருந்துகிறார் எனும் தலைப்பில் அந்த செய்தியை தந்திருக்கின்றார்கள். கடந்த வாரம் சம்பூரில் நடந்த சம்பவம் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏற்படுத்தப்பட்ட அவமானம் அல்ல, அது ஒட்டுமொத்த கிழக்கு மாகாண தமிழ் முஸ்லிம் சிங்கள சமூகங்களுக்கு சிறப்பான மாகாண நிர்வாகத்துக்கும் ஏற்பட்ட அவமானமாக அது தான் குறிப்பிடுவதாக அந்த செய்தியை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை நவமணி பத்திரிகையிலும் அந்த செய்தியை தந்திருக்கின்றார்கள். நவமணி பத்திரிகையில் செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நசீர் அஹமட் அவர்களுடைய அந்த செய்தி நவமணி பத்திரிகையும் தந்திருக்கின்றது. ஆளுநர் செயற்பாடினால் பொறுமை இழந்துள்ளேன், உரிய மரியாதை வழங்கப்படவில்லை, முதலமைச்சர் நசீர் அஹமட் குற்றச்சாட்டு எனும் தலைப்பில் நவமணி பத்திரிகை செய்தி தந்திருக்கின்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோவின் நடவடிக்கையில் தாம் பொறுமை இழந்ததாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அஹமட் தெரிவித்திருக்கிறார். இதுவேளை இந்த செய்திக்கு சிங்கள ஊடகங்கள் பாரிய ஒரு முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான செய்தியாக கூட அந்த செய்தி தான் இடம்பிடித்திருக்கின்றது. ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் சிஎம் அபியூசிங் யூனிஃபார்ம்ட் ஆஃபீஸர் நேவி ரிப்போர்ட் சப்மிட்டட் டு பிரசிடென்ட் டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்னும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. நேற்று தினம் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இந்த அறிக்கையை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதிக்கு கையளித்திருப்பதாக, ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கு அமைய அதன் செயற்பாடுகள் முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். கடற்படையினரும் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார்கள் முஷரப். குறிப்பாக நேற்று விமால் வீரவன்ச அவர்களுடைய அந்த உரையை கேட்கின்ற போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இதுவும் ஒரு சாதாரண விடயம் என்று தட்டி கழித்து விடுவார் என்ற ஒரு செய்தியை அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தென் பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு இது ஒரு அவல், மெல்ல கிடைத்த அவல் என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அவர்கள் இராணுவ வெற்றி விழா கொண்டாடாத நிலையில் இராணுவ அதிகாரிகள் கடற்படை அதிகாரிகள் இவ்வாறு அவமதிப்புக்கு உள்ளாவது அவர்களுக்கு பெரும் ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த விடயத்தை பெரிதுபடுத்தி இன்னும் அது மூலமாக தமது அரசியல் லாபத்தை தேட முனைவதை அந்த உரைகளில் காணக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக இந்த விடயம் தொடர்பாக இந்த காணொலியை பார்த்ததன் பிற்பாடு நாம் இந்த விடயத்திலே யார் பக்கம் நியாயம் இருக்கின்றது, என்ன சம்பவம் நடந்திருக்கின்றது என்பதை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பதாக இங்கே இதற்கு பின்னணியில் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு என்ன நடந்திருக்கின்றது என்பதை எல்லாம் பேசுவதற்கு முன்பதாக
இப்படியாக ஒரு பொது விழாவிலே மாணவர்களுக்கு மத்தியிலே வெளிநாட்டு தூதுவர் இருக்கின்ற ஒரு சபையிலே இவ்வாறு அத்துமீறி அதாவது ஒருவரை வசைபாடுவது என்பது நாகரீகமற்ற செயல் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு நல்ல பக்குவப்பட்ட அல்லது மிக ஒரு உயர்ந்த பதவியிலே இருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு குடிமகன் இத்தகைய ஒரு காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டார் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் வெளிப்படையாக கூறிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் அந்த காணொலியை பார்த்தால் தெரியும். அந்த காணொலியை பார்க்கின்ற போதும் ஒரு தனிப்பட்ட ரீதியிலே அவர் ஒரு கடற்படை உயர் அதிகாரி, அதே போன்று இவர் கிழக்கு மாகாண முதலமைச்சர் அங்கே தொடர்ச்சியாக அவரை தடுத்து நிறுத்திய போதும் கூட தொடர்ச்சியாக அந்த கடற்படை அதிகாரிக்கு வசைபாடி கொண்டே இருக்கின்றார். கடற்படை அதிகாரியோ மெல்ல சிரித்து கொண்டு அந்த விடயத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இது தொடர்பாக கடற்படை துறையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட கருத்திலே அடுத்து அந்த இடத்தில் எங்களுடைய கடற்படைக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி தந்தார் அந்த அதிகாரி. அதே நேரத்தில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் அனைவருக்குமே அவமானத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் என்பதாக கடற்படை தொடர்பான அந்த பேச்சாளர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். இந்த கருத்தை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்வளவு ஏசிய போதும் எவ்வளவு திட்டிய போதும் சிரித்து கொண்டே அந்த கடற்படை அதிகாரி இருந்தார். அதே நேரத்தில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் திரும்பி அந்த பிரச்சனையை மீண்டும் பெரிதுபடுத்துவதிலே குறியாக இருந்தார். இந்த சம்பவத்தை நாங்கள் தோராயமாக வெளிப்படையாக பார்க்கின்ற போது எமக்கு தோன்றிய ஒரு கருத்து. இதற்கு அப்பால் இந்த சம்பவம் ஏன் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்பது தொடர்பாக நாங்கள் பேசி பார்க்கின்ற போதும் இந்த சம்பவத்தினுடைய வீடியோ காணொலி வெளியானதன் பிற்பாடு இப்பொழுது தென்பகுதியிலே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகின்ற நிலையை பார்க்கின்ற போதும் நாம் சில விடயங்களை பேசியாக வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் தெரிவிக்கின்றோம். குறிப்பாக இது அவ்விடத்திலே நடைபெற்ற ஒரு பிரச்சனையினுடைய வெளிப்பாடாக நாம் இதனை பார்க்க முடியாது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஒஸ்டின் பெர்னாண்டோ அதே போன்று கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஆகிய இருவருக்கும் இடையிலான முருகல் நிலையினுடைய ஒரு ஒட்டுமொத்த வெளிப்பாடுதான். நேரடியாக கடற்படை அதிகாரியவே தாக்க வேண்டும் என்கின்ற நோக்கிலே கிழக்கு மாகாண முதலமைச்சர் நடந்து கொண்டதாக இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒரு மாகாண முதலமைச்சருக்கான மரியாதை உயரிய ஒரு அந்தஸ்து இங்கே வழங்கப்படாமல் இருக்கின்றது என்கின்ற நீண்டகால அறிமுகமாகிறது மாம் ஜிஞ்சர் ஷார்ட்டீஸ் ₹100 மட்டுமே. எனவே ஒரு மாகாண முதலமைச்சருக்கு வழங்கப்பட வேண்டிய சிறப்பு கௌரவம் வழங்கப்படாமல் இருக்கின்றது என்கின்ற நீண்டகால துயரத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகவும் நாங்கள் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது குறித்த சம்பவம் நடைபெற்ற போது மாணவர்கள் பரிசில்களை பெறுவதற்காக வருவதற்கு ஊடகவியலாளர்கள் தடையாக இருந்தார்கள். எனவே ஊடகவியலாளர்களை சற்று விலகி இடம் கொடுக்குமாறு நான் கோரியிருந்தேன். அதனை தவறாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொண்டுதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்கள் தான் யார் என்பதை இவர் அடையாளம் காணவில்லை. பிறகு தன்னை விலகுமாறு கோரியிருந்தார். பின்பு நான் முதலமைச்சர் என்று தெரிந்தவுடன் மன்னிப்பு கேட்டார். அதற்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடைபெற்றது என்பதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்கள் கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். இந்த நேரத்தில் நாம் ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும். அந்த இடத்திலே வடமாகாண கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களிடம் கூட உங்களுக்கும் முறையாக நடந்து கொள்ள தெரியாது என்பதை நேரடியாகவே குற்றம் சாட்டியிருந்தார். அதுவும் ஆங்கில மொழியில் அந்த குற்றத்தை சாட்டியிருந்தார். அந்த இடத்தில் அமெரிக்காவிலிருந்து வந்த தூதுவர் கூட இருந்திருந்தார். எனவே அவருக்கு வெளிப்படையாக இவர்களுக்குள் ஒரு முரண்பாடு இருக்கின்றது, இங்குள்ள அரசியலிலே பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றது என்பது வெளிப்படையாக தெரிவதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே ஏற்பட்டிருந்ததையும் நாம் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும். தொடர்ச்சியாக இந்த மாகாண முதலமைச்சர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் இடையிலான முரண்பாடு இலங்கையிலே குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களில் தொடர்ந்து இருந்து வருவதை பார்க்கின்றோம். கடந்த ஆட்சி காலத்தின் போதும் வடமாகாண சபையால் கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டது. அந்த கோரிக்கை அந்த சிவில் சமூக அமைப்புகளாலும் அதே போன்று அரசியல்வாதிகளாலும் விடுக்கப்பட்ட கோரிக்கை என்னவென்றால் வடமாகாணத்தில் ஆளுநரை ஒரு சிவில் சமூகத்தை சார்ந்த ஒருவரை நியமியுங்கள், இராணுவத்தை நியமிக்காதீர்கள் என்பதாக கேட்கப்பட்டது. இந்த மாகாண சபை முறைமையை எடுத்து பார்க்கின்ற போது முதலமைச்சர் எவ்வளவு தூரம் உயர் பதவியில் இருந்தாலும் ஆளுநரினுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் முதலமைச்சர் எப்போதும் இருப்பார். அதே போன்று ஆளுநர் ஜனாதிபதியினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருப்பார். எனவே முதலமைச்சர் பதவி என்பது அதிகாரம் அளிக்கப்பட்டது போன்று அளிக்கப்பட்டு அதை வாங்கி எடுக்கப்பட்ட ஒரு பதவிதான். எனவே இந்த முதலமைச்சரினுடைய அதிகாரத்தை தொடர்ச்சியாக அதிகரிக்க வேண்டும் என்பதான கோஷங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் குறிப்பாக ஒரு மாகாணத்திலே வெளிநாட்டு தூதுவர் கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்விலே முதலமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று இப்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக இவ்வாறு அழைப்பு விடுக்கப்படாமல் இருப்பது என்பதை எந்த விதத்திலே ஏற்றுக்கொள்வது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்பொழுது ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அதிலே விக்ரமபாகு கருணாரட்ன அவர்கள் தெரிவித்த கருத்து மிக முக்கியமானதாகவும் மிகவும் நீதித்தன்மையுடன் இருப்பதாகவும் நாம் பார்க்கின்றோம். அதாவது ஒரு மாகாணத்தில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்விலே மாகாண
முதலமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்படுவது என்பது தான் முறையாகவும் மரபாகும். அவ்வாறு இருக்கையில் மாகாண முதலமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றால் அவரை புறக்கணிப்பதாக ஆகும். எனவே இது இன்றைய சூழலிலே தேசிய நல்லிணக்கம் பற்றி பேசுகின்ற போது, நல்லாட்சி பற்றி நாங்கள் பேசுகின்ற போது, ஒரு மாகாண முதலமைச்சர்களுக்கான அதிகாரம், அவர்களுக்குரிய கௌரவம் வழங்கப்படாமல் அவர்களை புறக்கணிப்பது என்பது இன்றைய நாட்டினுடைய எதிர்கால சூழலுக்கு சரியானதல்ல என்கின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். அதே வேளையிலே கிழக்கு மாகாண முதலமைச்சர் நடந்து கொண்டதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எமது நாட்டிற்கே ஒரு இழுக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல் என்பதான தன்னுடைய கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். குறிப்பாக நபிகள் நாயகம் அவர்களுடைய போதனைகளை கேட்டு வளர்ந்த ஒரு முஸ்லிம் நபர் அவர். எனவே மற்றையவர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும், கௌரவமாக நடத்த வேண்டும் என்பது தொடர்பாக நபிகள் நாயகம் பல விடயங்களையும் எடுத்துச் சொல்லி இருக்கின்றார். எனவே இந்த விடயத்தை பின்பற்றுகின்ற ஒரு நபரா இவ்வாறு ஒரு பொது இடத்திலே நடந்து கொண்டார் என்பது மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதாக அவர் தெரிவித்த கருத்தை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் விமல் வீரவன்ச அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது, வடமாகாண முதலமைச்சருக்கும் கிழக்கு மாகாண முதலமைச்சருக்கும் ஜனவரி 8ஆம் தேதியோடு ஏதோ ஒரு நோய் தொற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதாக தன்னுடைய அரசியல் கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு எதிர்காலத்திலே எப்படியேனும் இந்த ஆட்சிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது அல்லது இந்த பிரச்சனையை பூதாகரமாக ஒரு இனவாத பிரச்சனையாக மாற்றுவது என்பதான ஒரு விடயத்திலே அவர்கள் அக்கறையோடு இருக்கின்றார்கள். குறிப்பாக இப்பொழுது இராணுவத்தை மையப்படுத்தித்தான் அவர்களுடைய அனைத்து விடயங்களும் நடக்கின்றன. போர் வெற்றியிலே இராணுவத்தினுடைய சில கஷ்டங்களை எல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்கின்றதில்லை அல்லது இந்த அரசாங்கம் இராணுவத்திற்கு அதிகமான மதிப்பு கொடுப்பதாக இல்லை என்பதான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக முன்வைக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு படையினருக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த மரியாதையை பாருங்கள். எனவே இந்த விடயத்திலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த நல்லாட்சி அரசாங்கம் இராணுவத்திற்கோ படையினருக்கோ எந்த விதத்திலும் நல்ல ஒரு மரியாதையை கொடுக்க போவதில்லை என்கின்ற ரீதியில் அவர்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு செல்வதுதான் இந்த இடத்தில் பாரியதொரு ஆபத்தை தோற்றுவித்திருக்கின்றது. நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது விமல் வீரவன்ச அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது, வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் வடமாகாணத்திலே ஒரு இராணுவத்தினரை இந்த கழிவுக்கானை துப்புரவு செய்யுமாறு கேட்டிருந்தார். அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே முதலமைச்சர் இவ்வாறு பொது மேடையில் திட்டி தீர்த்திருந்தார். இவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள், இந்த மக்களை காத்த இந்த நாட்டை மீட்டெடுத்த படையினருக்கு இவர்கள் கொடுக்கின்ற மரியாதை இதுதானா என்கின்ற ரீதியிலே இப்பொழுது சாதாரண மக்களினுடைய உணர்ச்சிகளை தூண்டும் வகையிலாக இவர்கள் பிரச்சாரத்தை முன்கொண்டு வருகின்றார்கள். அனைத்து பத்திரிகைகள், அனைத்து ஊடகங்களிலும் இப்பொழுது பிரதான பேசு பொருளாக இந்த சம்பவம் மாறி இருக்கின்றது. கடைசியாக எங்களிடம் இருக்கின்ற ஒரு கருத்தை இங்கே முன்வைத்து வருகின்றோம். இந்த நல்லாட்சி சூழலிலே இந்த நல்லாட்சியை எப்படியேனும் சிதைக்க வேண்டும் அல்லது மக்களுக்கிடையிலே மீண்டும் ஒரு குரோதத்தையும் பிரச்சனையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதிலே பல அரசியல் கட்சிகள் அல்லது பல மிக முக்கியமான இனவாத சக்திகள் எல்லாம் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த தலைவர்களாக இருக்கலாம், முக்கிய புள்ளிகளாக இருக்கலாம், பெரும் பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இந்த பொறுப்பை உணர்ந்து அனைவரும் செயற்பட வேண்டும். ஒரு தனிநபர்களுடைய சாதாரண ஒரு காரியம்தான் ஒவ்வொரு நாட்டிலே ஒரு பாரிய பிரளயத்தை ஏற்படும். முதலாம் உலகப் போரை எடுத்து பார்த்தால் ஒரு இளவரசரை சாதாரணமாக ஒருவர் சுட்டுக் கொண்டதன் அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் அது ஒரு உலகப் போராகவே மாறியிருந்தது. எனவே சின்ன சின்ன சம்பவங்கள் தான் ஒரு பெரியதான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடியது. இந்த நாட்டினுடைய சூழலில் இரண்டு பிரதான கட்சிகளும் தேசிய அரசாங்கமாக இணைந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தேசிய அரசாங்கத்தின் மூலமாக மாத்திரம்தான் இந்த தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும். சிறுபான்மைக்கான கோரிக்கைகளை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அந்த வாய்ப்புகளை சிதறடிக்கக்கூடிய வகையிலே அல்லது ஆட்சி அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு வீண் தலையீடியை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த சிறுபான்மை தலைமைகள் நடந்து கொள்வதையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் பேசுகின்ற வார்த்தைகள், செயல்கள் அனைவற்றிலுமே பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் இப்படி முதலமைச்சர்களால் வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை நாம் வேறுபடுத்தி பார்க்கின்ற போது வடமாகாண முதலமைச்சர் மிக காத்திரமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டு வருகின்றார் அரசாங்கத்தின் மீதும், அதே போன்று ஏனைய மிக முக்கிய ஆளுநர்கள் உள்ளிட்ட பலரின் மீதும். ஆனால் அவர் அந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற முறைமையை பாருங்கள். அதே நேரத்தில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அந்த ஆதங்கத்தை, அவருடைய குற்றச்சாட்டை வெளிப்படுத்திய விதத்தை பாருங்கள். இந்த இரண்டிற்கும் இடையில வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வடமாகாண முதலமைச்சர் இந்த தென்பகுதி அரசியல்வாதிகளுக்கு முற்றிலும் விரும்பாத, பொருந்தாத பல கருத்துக்களை காத்திரமாக முன்வைத்தாலும் அவர் அதனை முன்வைக்கின்ற முறைமை அவருடைய உயர்ந்த அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கின்ற இந்த வேளையிலே கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்களுக்குள் பல ஆதங்கங்கள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த நாட்டில் பன்னெடுங்காலமாக சிறுபான்மையினருக்கும் சிறுபான்மை தலைமைகளுக்கும் இந்த ஆதங்கம் தொடர்ந்து இருந்து வருகின்றது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். ஆனால் அந்த ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற நாகரிகத்தை எங்களுடைய கிழக்கு மாகாண முதலமைச்சர் தவறி இருக்கின்றார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள் இனிமேலேனும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நல்லாட்சியை விரும்புகின்ற அல்லது நல்லிணக்கத்தை விரும்புகின்ற ஒரு சாதாரண குடிமகனின் அவாவாக இருக்கிறது.
அந்த செய்தியை தொடர்ந்து நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விடயங்கள், வெள்ள அனர்த்தம் சம்பந்தமாக நஷ்டஈடு வழங்குவது சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகை பிரதான செய்தியாக தந்திருக்கின்றது. பாதிக்கப்பட்டோருக்கு நஷ்டஈட்டு கடன் நஷ்டஈட்டுடன் வீடுகள் சபையில் பிரதமர் உறுதி, முன்னாள் ஜனாதிபதிகளின் ஆதரவுக்கு நன்றி என்கிறார் எனும் தலைப்பில் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. பாராளுமன்றம் நிர்மாணிக்கப்பட்ட போது தண்ணீர் தேங்கி நிற்பதற்காக 1000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இன்று அதில் 500 ஏக்கர் தான் எஞ்சியுள்ளது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று சபையில் தெரிவித்திருக்கின்றார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்கும் ஜனாதிபதியுடன் பேச்சு நடத்தி தீர்மானத்தை எடுத்துள்ளோம். அரநாயக்கவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேறு இடத்தில் புதிய வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். அனர்த்தத்தால் மரணமானவர்களின் குடும்பங்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இச்சபையில் ஆழ்ந்த அனுதாபங்களையும் கவலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று பிரதமர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற நாட்டில் ஏற்பட்ட மழை, வெள்ளம், மண் சரிவு, அனர்த்தம் தொடர்பான விசேட சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் இதன் உரையின் போது முக்கியமாக தெரிவித்திருக்கின்ற விடயங்கள், இந்த கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்படுவதும் தேவையில்லாத இடங்களில் அந்த காணிகள் மீள் நிரப்பப்படுவதும் இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு முக்கியமான காரணமாக அமைவதாக தமது அந்த உரையின் போது குறிப்பிட்டிருக்கின்றார். அதே வேளையில் பாதிக்கப்பட்டோருக்கு நஷ்டஈட்டுடன் வீடுகள் அமைத்து தரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் நேற்று நீண்ட இடைவெளிக்கு பின்பு பாராளுமன்றத்துக்கு சமூகம் அளித்திருந்தார். அவர் பேசிய விடயமும் வீரகேசரி பத்திரிகை தந்திருக்கின்றது. அரசின் நிவாரண பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம், சபையில் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. மரணித்தவர்களுக்கு உயிர் கொடுக்க முடியாது, ஆனால் அவர்களது குடும்பங்களை கட்டியெழுப்ப முடியும். அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் துரிதமாக முன்னெடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதியும் குர்நாகல் மாவட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி எம்பியுமான மஹிந்த ராஜபக்ஷ நேற்று சபையில் தெரிவித்திருக்கின்றார். ஒரு முக்கியமான செய்தி, நேற்றைய தினம் இந்த பாராளுமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக தமிழ்மலர் பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. எழும்பி இருக்காத எதிர்க்கட்சி தலைவர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். நாட்டை சில தினங்களாக ஆட்கொண்டிருந்த இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பில் விவாதிப்பதற்காக நாடாளுமன்றம் நேற்று புதன்கிழமை 25ஆம் தேதி கூட்டப்பட்டு விசேட அமர்வு நடத்தப்பட்டது. நேற்றைய விசேட அமர்வின் போது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியினைச் சேர்ந்தவர்களில் குறிப்பிடச் சொல்லக்கூடிய வகையிலான உறுப்பினர்கள் அவையில் பிரசன்னமாயிருந்தனர். விசேட அமர்வான நேற்றைய தினம் செங்கோலுடன் சபாநாயகர் கரு ஜெயசூரிய அக்கிராசனத்துக்கு வருகை தரவில்லை. ஆகையினால் படைக்கல சேவிதர் பிரதான வாயிலினூடாக செங்கோலை ஏந்தி வந்தபோது சபாநாயகரின் வருகை தொடர்பில் அவைக்கு அறிவிப்பு விடுக்கப்படவில்லை. வழக்கமாக சபைக்குள் செங்கோலை ஏந்தி வருபவர் கரு கதாநாயக துமா என்பதாக சொல்வார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்கள் உள்ளே வருகின்றார் என்று சொல்கின்ற போது அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே எழுந்து நின்று அந்த செங்கோலுக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம். நேற்றைய தினம் சபாநாயகர் வரவில்லை, ஆனால் செங்கோலை ஏந்தி வந்தவருக்கு அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார்கள். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தனையா அவர்கள் அவ்வாறு எழுந்து நிற்கவில்லை என்பதாக இந்த செய்தியை தெரிவிக்கின்றது. இதே நேரத்தில் அந்த செங்கோலை படைக்கல சேவிதர் செங்கோல் பீடத்தில் வைக்கும் போது டொக்கென்று ஒரு சத்தம் கேட்டதாகவும், அந்த சத்தத்தை கேட்டவுடன் தான் அவர் உடனடியாக எழுந்து நின்று மீண்டும் அமர்ந்து கொண்டார் என்பதாக இந்த செய்தி செல்கின்றது. இதே செய்தி நாளை எவ்வாறு வேறு வேறு திசைகளில் திருப்பப்பட போகிறது என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு பிரச்சனையாக. அதேவேளை முஷரப், நேற்றைய தினம் இந்த விவாதம் நடைபெற்ற போது சபை வெறிச்சோடி கிடந்ததாக தினக்குரல் பத்திரிகை செய்தி தந்திருக்கின்றது. பேரழிவை விவாதிக்க விசேடமாக கூடிய போது வெறிச்சோடிய நிலையில் சபை என்னும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தினால் பேரழிவுகள் ஏற்பட்ட நிலையில் தொடர்பில் விவாதிப்பதற்கு பாராளுமன்றம் நேற்று புதன்கிழமை விசேடமாக கூடிய போது விவாத சபை வெறிச்சோடி காணப்பட்டதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. குறிப்பாக இது சம்பந்தமாக விவாதத்தை கோரியவர்கள் கூட சபையில் இருக்கவில்லை. குறிப்பாக அவர்களுக்கு விவாதத்தில் பங்கேற்ற உறுப்பினர்களுக்கு 5 தொடக்கம் 6 நிமிடங்களே வழங்கப்பட்டதால் அவர்கள் தமது கருத்துக்களை முன்வைக்காத நிலையில் தடுமாறினார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் தமக்கான நேரத்திற்கு மட்டும் சபைக்கு வந்து உரையாற்றிவிட்டு வெளியே சென்று விட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக 3-4 உறுப்பினர்களை சபையில் அமர்ந்திருந்ததாகவும் அதில் தெரிவிக்கப்படுகின்றது. முஷரப், கடந்த வார பாராளுமன்ற அமர்வின் போது இயற்கை அனர்த்தம் தொடர்பில் விசேட விவாதம் தேவை என கோரிய மஹிந்த ஆதரவு அணியின் எம்பியான தினேஷ் குணவர்தன தனது சிறிய உரையை முடித்துவிட்டு சபையை விட்டு வெளியேறி சென்று விட்டார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை மஹிந்த ராஜபக்ஷ ஆதரவு அணியினர் அவர்கள் சபையில் மஹிந்த ராஜபக்ஷ இருக்கும் வரை இருந்துவிட்டு அவர் எழுந்து சென்ற பின்பு சபையில் இருக்கவில்லை என்றும் சபையில் பலரை காண முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதே நிலைமை தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜேவிபி தரப்பிலும் காணப்பட்டதாக செய்தி தெரிவிக்கின்றது. பிரதமரின் உரையை தொடர்ந்து எழுப்பப்பட்ட இந்த விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டது. அதே நேரம் தமிழ் அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் மலையக அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இதில் இந்த வெள்ள அனர்த்தம் சம்பந்தமாக உரையாற்றவில்லை என்று அந்த செய்தியில் தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான வேலுக்குமார், திலகராஜ் ஆகியோரை மாத்திரமே உரையாற்றியதாகவும் ஏனைய அரசியல் தலைவர்களை காண கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் இது
சம்பந்தமாக பேசவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை இதன் பொது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் உரையாற்றினார் எனவும் ஏனையவர்கள் தங்களுடைய உரைகளை நிகழ்த்தினார்கள் எனவும் அந்த செய்தியை தெரிவிக்கின்றது. நேற்று பாராளுமன்ற அமர்வுகளின் போது மற்றும் ஒரு முக்கியமான விடயம் பேசப்பட்டிருக்கிறது. கடந்த 18ஆம் தேதி பாராளுமன்ற அமர்வுகளின் போது அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தகாத வார்த்தைகள் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. பாராளுமன்ற உரையின் போது அவர் பேசிய அந்த வார்த்தைகளுக்கான விடயங்கள் முன்மொழியப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தமது அந்த வார்த்தை பிரயோகத்துக்கான மன்னிப்பை கோரியிருந்தார் முஷரப். அது தொடர்பான செய்தியை தமிழ் மிரர் பத்திரிகை தந்திருக்கின்றது. மன்னிப்பு கேட்டால் ஒழுக்காற்று இல்லை என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். கடந்த 18ஆம் தேதியன்று இடம்பெற்ற விவாதத்தின் போது தன்னுடைய வாயிலிருந்து அதாவது கெட்ட வார்த்தைகளை அவர் பேசியிருந்தார். அவ்வாறான சம்பவம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றமையற்று நான் வருத்தமடைகின்றேன் என்பதாக கருத்துரைத்த அமைச்சர் சபாநாயகர் கரு ஜெயசூரிய அவர்களிடம் இவர் மன்னிப்பு கேட்டபோது கரு ஜெயசூரிய அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது அவ்வாறான சம்பவம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றமையிட்டு நான் வருத்தமடைகின்றேன், வெட்கமடைகின்றேன். அண்மைய காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களினால் நாடாளுமன்றத்தின் கௌரவம் மிகவும் கீழ்மட்டத்துக்கு விழுந்துவிட்டது. இது முழு நாட்டுக்கும் முன்மாதிரியாகிவிடக் கூடாது. பாடசாலை மாணவர்களும் இவ்விடயம் தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் இருக்கின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒழுக்காற்று கோவை தயாரிக்கப்பட்டது உங்களின் சகலரின் கௌரவத்துக்காகவாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் நீங்கள் வருத்தம் அடைவதாகவும் நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்துள்ளீர்கள். அரசியல்வாதி என்ற வகையில் தன்னுடைய பிழையை ஏற்றுக்கொண்டமையானது எதிர்காலத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாகும். நாடாளுமன்ற பிரதான அதிகாரிகளை திட்டுதல், அவர்களிடமிருந்து கோவைகளை அபகரித்தல் உள்ளிட்டவை வீடியோக்களில் பதிவாகியுள்ளன. இவை சகலவை தொடர்பிலும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் கடந்த வாரம் கோரிக்கை விடுத்தனர். எப்படியாயினும் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய உறுப்பினர் சம்பவம் தொடர்பில் மன்னிப்பு கோரினால் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையை எடுக்காமல் விடலாம். அவ்வாறு இல்லாவிடின் அன்று எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் விரும்பாவிடினும் நாடாளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கு தேவையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக சபாநாயகர் அவர்கள் கூறிய கருத்தை தான் இன்றைய அந்த பத்திரிகை செய்தி தெரிவிக்கின்றது. அதேவேளை வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. நேற்று நாடாளுமன்றத்தில் அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்த கருத்து அமைந்திருக்கிறது. வடமாகாண மக்களுக்கு கல்வீடுகளை நிர்மாணிக்கப்படும் எனும் தலைப்பில் செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் வடக்கு மக்களுக்கு கல்வீடுகளை பெற்றுக் கொடுக்கும் என சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். நேற்று தினம் பார்லமெண்டில் நேற்று புதன்கிழமை இயற்கை அனர்த்தம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் எழுப்பிய கேள்வி தொடர்பாக, அதாவது பொருத்து வீடு திட்டங்கள் 65,000 பொருத்து வீட்டு திட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த இருப்பதாக அவர் தெரிவித்த போதே அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் குறுக்கிட்டு அரசாங்கம் கல்வீடுகளை அமைக்கும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த போதிலும் அங்கே ஒரு கருத்து முரண்பாடு நிலவி இருக்கின்றது. அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் அந்த பொருத்து வீட்டு திட்டமே நடைமுறைக்கு வர இருப்பதாகவும் அமைச்சர் அது சம்பந்தமான கருத்திலே இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். எனினும் அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் இது ஒரு தேசிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு ஒருமனப்பட்டதாகவே இருக்கும், ஆகவே கல்வீடுகளை நிர்மாணிக்கப்படும் என உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை பார்லமெண்டில் நேற்று நடைபெற்ற இன்னும் ஒரு விடயம் தினகரன் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. விமலுக்கு அழைப்பாணையுடன் பாராளுமன்ற வந்த அதிகாரி திருப்பி அனுப்பப்பட்டார் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் எதிரணி எம்பியான விமல் வீரவன்சுக்கு கடிதம் ஒன்றை கையளிக்கவென நேற்று 25ஆம் தேதி பாராளுமன்றம் வந்த லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரி சபாநாயகர் கரு ஜெயசூரியனால் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார். அழைப்பாணையை கையளிப்பதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு விசாரணை குழுவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தன்னை தேடி பாராளுமன்றத்துக்கு வந்திருப்பதாகவும் அவ்வாறு வந்தமை தனது பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறும் செயற்பாடு எனவும் விமல் வீரவன்சன் சபையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அவ்வாறு கடிதம் ஒன்றை கையளிக்க வேண்டுமாக இருந்தால் எனது வீட்டுக்கு வரலாம் அல்லது எனது அலுவலகத்துக்கு வரலாம். இவ்வாறு பாராளுமன்றத்துக்கு வருவது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரது சிறப்புரிமையை மீறும் செயற்பாடு என அவர் சுட்டிக்காட்டியதை தொடர்ந்து சபாநாயகர் கரு ஜெயசூரியா அந்த அதிகாரியை திருப்பி அனுப்பும் அந்த செயற்பாடும் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றிருந்தது. முஷரப், அதே நேரத்தில் தமிழ் மிரர் பத்திரிகை இன்னும் ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. நிவாரணத்தை விற்றால் கடும் தண்டனை என்பதாக ஒரு செய்தியை பார்க்கலாம். நாட்டில் நிலவிய அசாதாரண வானிலை காரணமாக அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்தவர்களுக்காக சேகரிக்கப்பட்டு கையளிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை காசுக்கு விற்பனை செய்தால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறித்த நிவாரணப் பொருட்களை விற்பனை செய்து வரும் நடவடிக்கை ஒன்றில் சிலர் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. இவ்வாறு பொருட்களை விற்பனை செய்பவர்களும் அவர்களுக்கு உதவியாக இருப்பவர்களும் கைது செய்யப்பட்டு கடும் தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் குறிப்பிட்ட செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக பிரதமருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தியை இன்று சகல பத்திரிகைகளும் தந்திருக்கின்றன. நேற்று தினம் பார்லிமெண்டில் அந்த விடயத்தை தெரியப்படுத்தி இருந்தார். குறிப்பாக தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டது தொடர்பாக பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நோட்டீஸ் தொடர்பான விடயத்தை பார்லிமெண்டத்தில் சபாநாயகரின் கவனத்துக்கு நேற்று தினம் பிரதமர் கொண்டு வந்திருந்தார். முஷரப், தமிழ் மிரர் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பை தந்திருக்கின்றது. எனக்கும் நோட்டீஸ் என்ற தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. முஷரப்,
அந்த செய்தியை பார்க்கின்ற போது இந்த தேசிய அரசாங்கம் அமைப்பது தொடர்பாக பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இந்த விடயம் சபாநாயகர் தெரிவித்த கருத்தினைக்காக என்னுடைய பெயரையும் குறிப்பிட்டு மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இருவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு. அந்த அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றத்திலிருந்து நோட்டீஸ் எழுப்பப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றம் என்பது ஒரு அதிஉயர் சபை. அதிஉயர் சபையிலே சபாநாயகரின் தீர்மானத்திற்கு அமைவாக எடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பிற்கு அமைவாக எடுக்கப்பட்ட முடிவிற்கு இணங்க தேசிய அரசாங்கம் அமைத்ததில் என்னை காரணம் காட்டி இவ்வாறு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தொடர்பிலான ஒரு தீர்ப்பையும் ஒரு விளக்கத்தையும் சபாநாயகரை வழங்க வேண்டும் என்பதாக நேற்றைய தினம் பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்திருந்தார். 19வது திருத்தச் சட்டம் பாராளுமன்றத்திற்கு வந்தபோது குறிப்பாக ஆளும் கட்சியினர் எதிர்க்கட்சியினர் என் பொது எதிரணியினர் கூட இந்த 19வது திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். ஆனால் அந்த 19வது திருத்தச் சட்டத்திற்கு எதிராக வாக்களித்த ஒரே ஒரு நபர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். அவர் அதிலே நான் 19வது திருத்தச் சட்டத்திற்கு எதிராக வாக்களித்த நபர் என்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதாக பிரதமர் கேள்வி எழுப்பியிருந்தார். நவமணி பத்திரிகையும் பிரதான செய்தியாக அதனை தந்திருக்கிறது. அழைப்பானை விடுத்தமை சிறப்புரிமை மீறல் பாராளுமன்றில் பிரதமர் ரணில் எனும் தலைப்பில் நவமணி பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கிறது. அதேவேளை முஷரப், இந்த வெள்ள நிவாரணங்கள் அனர்த்த நிவாரணங்கள் சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். குறிப்பாக அந்த நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு குறித்த பதிவுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டிருக்கின்றார்கள். வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கிறது. பாதிப்புகள் குறித்து கிராம சேவகரிடம் அவசரமாக பதிவு செய்யுங்கள் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் முழுமையாகவோ அல்லது பகுதியளவிலோ சேதமடைந்த வீடுகளுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட உள்ளது. ஆகையால் வீடுகள் சேதமடைந்தவர்கள் கிராம உத்தியோகத்தரிடம் அவசரமாக சென்று தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறும் கேட்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்களம் ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு நிவாரணங்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி முழுமையாகவோ அல்லது பகுதி அளவிலோ சேதமடைந்த வீடுகளுக்கு 1 லட்சம் தொடக்கம் 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த பதிவுகளை மேற்கொள்ளுமாறு அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். முஷரப், அதேவேளை ஏனைய பத்திரிகையிலும் அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பை தந்திருக்கின்றார்கள். மற்றும் ஒரு விடயம், 43,200 கோடி ரூபாவை சர்வதேசத்திடம் எதிர்பார்க்கிறது அரசு, மானியமாக அல்ல சலுகை கடனாக ரவி கருணாநாயக் என்பதாக அந்த செய்திக்கான தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் தொற்று நோய்கள் அதிகரிக்கும் சாத்தியம் என்பதாக ஒரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. வெள்ளம் வடிந்து வரும் நிலையில் டெங்கு, வயிற்றோட்டம், காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக இலங்கை செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்திருக்கின்றது. சடுதியாக கடும் காய்ச்சல், கடும் தலைவலி, கண்களுக்கு பின்புறமாக வலி, கடும் மூட்டு வலி, மூக்குவாதம், மூக்கு வடிதல், வாந்தி, வயிற்று வலி போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை நாடுமாறும் இந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு தலைப்புச் செய்தியிலே வெள்ள நீரில் சொத்துக்களை இழந்தோர் பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்கும் நிலை, அரசின் உதவிகள் எதுவும் இல்லை என விசனம் என்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. சாதாரண பொதுமக்கள், சிவில் சமூக அமைப்புகள், தொண்டர் நிறுவனங்கள் என்பன முடிந்த அளவிலே இவர்களுக்கான நிவாரணங்களை கொடுத்து ஒரு தற்காலிகமான உதவிகளை செய்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த வீடுகளுக்குள் நுழைந்திருக்கின்ற இந்த மக்களுக்கு வீட்டில் எந்த ஒரு பொருட்களும் இல்லாத ஒரு சூழ்நிலை தோன்றியிருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சரியான விதத்தில் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் உதவிகள் தேவைப்படுகின்றன. ஆனால் அரசாங்கத்தினுடைய உதவிகள் இன்னும் இல்லை என்பதாக மக்கள் விசனம் தெரிவித்திருக்கின்ற செய்தியை தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் பல இடங்களிலே செய்திகளை பார்க்கலாம். மக்களுடைய தகவல்களை உடனடியாக வழங்குமாறும் அரசாங்கம் இவர்களுக்கு வீடுகளை கூட கட்டி கொடுப்பதற்கு தயாராக இருப்பதான செய்திகளையும் பார்க்கின்றோம். இதே நேரத்தில் இன்னும் முற்றுமுழுதாக இந்த ஆபத்துக்கள் நீங்கவில்லை என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். 5 மாவட்டங்களில் மண் சரிவு அபாயம் இருப்பதான செய்தியை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் பார்க்கலாம். நாட்டின் 5 மாவட்டங்களில் மீண்டும் மண் சரிவு அபாயம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி, ரத்தினபுரி, நுவரெலியா, கேகாலை மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலே அடுத்து 24 மணி நேரத்தில் மண் சரிவுகள் இடம்பெறலாம் என தேசிய கட்டிட ஆய்வு நிலையம் அறிவித்துள்ளது. நேற்று புதன்கிழமை வெளியிடப்பட்ட இந்த அபாய எச்சரிக்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த 5 மாவட்டங்களில் மண் சரிவு, கட்பாறை வீழ்ச்சி, நிலச்சரிவு போன்ற அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தேசிய கட்டிட ஆய்வு நிலையத்தின் நிலச்சரிவு ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியை பார்க்கலாம். நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ கோரலை பிரிவிலும், கேகாலை மாவட்டத்தின் தெஹியோவிட்ட, ருவான்வெல்ல, எட்டியாந்தோட்ட, புலத்கோவில, அரநாயக்க, கேகாலை, வரக்காப்பொலை, ரம்புக்கணை, மாவனல்லை, கலிகமுவ ஆகிய பிரதேச சபை பிரிவுகளிலும், களுத்துறை மாவட்டத்தின் அகலவத்தை, இங்கிரிய, புலத்சிங்கள, மத்துகம் ஆகிய பிரதேச சபை பிரிவுகளிலும், கண்டி மாவட்டத்தின் உடபலாத்த, பஸ்கா கோரல, உடுநுவர் ஆகிய பிரதேச சபை பிரிவுகளிலும், ரத்தினபுரி மாவட்டத்தின் கிரியல்ல, பலாங்குட, நிவித்திகல, கலப்பத்த, ஒப்பநாயக்க, வெளிபொல, காவத்த, இம்புல்வே ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் மலைச்சரிவு, செயற்கையாக உருவாக்கப்பட்ட சரிவுகளில் மண் சரிவு அபாயம் காணப்படுவதாக தேசிய கட்டிட ஆய்வு பிரிவு தெரிவிக்கின்றது. எனவே அந்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு
வருமாறு கேட்கப்படுகின்றார்கள். அதேவேளை தினக்குரல் பத்திரிகையில் சில செய்திகளை பார்க்கலாம். உயிரிழந்தோர் தொகை 101 அதிகரிப்பு, 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை, தேடுதல் பணியில் தொடர்கிறது என்னும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதேவேளை வெள்ளம் மண் சரிவு பாதிப்பு நஷ்டஈடு 1000 கோடி ரூபாவை அரசு ஒதுக்கியது, பாதிக்கப்பட்டோர் உடன் பதிவு செய்யலாம் எனும் தலைப்பிலும் செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த செய்திகளை தொடர்ந்து நாங்கள் இன்றைய கார்ட்டூன்களை பார்க்கலாம். முஷரப், இன்றைய கார்ட்டூன்களில் முதலாவதாக நாங்கள் ஐலண்ட் பத்திரிகையினுடைய கார்ட்டூனை பார்க்கலாம். ஐலண்ட் பத்திரிகையினுடைய கார்ட்டூன் இவ்வாறு தெரிவிக்கின்றது. செகண்ட் டேர்ம், இது ஜனாதிபதி அவர்களுடைய 2வது முறைமை சம்பந்தமான ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பேச்சாளர் அவர்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடக்கூடியவர் எங்களுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தான், ஆனால் அவர் விருப்பமில்லை என்று தெரிவிக்கின்றார். நாங்கள் எப்படியேனும் அவருக்கு அழுத்தங்களை கொடுப்போம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருக்கின்றார். அவருக்கு போட்டி எப்பொழுதும் மைத்ரி தான் என்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அதனை மையப்படுத்தி தான் அவர் இந்த 2வது தடவையாக பதவி வைப்பது தொடர்பான விடயத்தை ஜனாதிபதி ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனை பொக்கெட் அடிப்பதற்கு பிரதமர் முயற்சிப்பதாக அந்த கார்ட்டூன் காட்டப்பட்டிருக்கிறது. ரிவிர பத்திரிகையினுடைய கார்ட்டூன் இவ்வாறு தெரிவிக்கின்றது. இதுவும் டிலான் பெரேரா அவர்கள் தெரிவித்த கருத்தை அடிப்படையாக கொண்டு அவரது திக்காசாதேஸ்வர், அதாவது 2 வருடங்களில் விவாகரத்து நிச்சயம் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. தேசிய அரசாங்கத்தினுடைய ஒப்பந்தத்தின்படி 2 வருடங்கள் தான் தேசிய அரசாங்கம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஜனாதிபதி அவர்கள் இதனை நாங்கள் மீண்டும் புதுப்பிப்போம் என்பதாக அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட போது தெரிவித்திருந்தார். ஆனால் நேற்றைய தினம் ஊடக பேச்சாளர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் டிலான் பெரேரா அவர்கள் 2 வருடத்தின் பின்னர் நாங்கள் பிரிந்து விடுவோம், தனித்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று தெரிவித்திருந்தார். எனவே இவர்களுடைய இந்த ஜோடி பிரிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மௌபிம பத்திரிகையுடைய கார்ட்டூன் இவ்வாறு தெரிவிக்கின்றது. கங்வதுர பேலது மெகாபோலிஸ், கட்டிலுக்கு அடியில் மெகாபோலிஸ் ஒளிந்து கொண்டு கேட்கின்றார்கள். இந்த கடந்த ஆட்சி காலத்தின் போது ஏற்படுத்தப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகள் தான் இந்த பாரிய கொழும்பு நகரை ஒட்டியதான பகுதிகளில் ஏற்படுத்த வெள்ளப்பெருக்கு காரணம் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த சிறிய அபிவிருத்திக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு என்றால் இந்த மெகாபோலிஸ் என்கின்ற பெருநகர திட்டத்தின் ஊடாக எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படலாம் என்கின்ற ஒரு பயம் இப்பொழுது மக்கள் மத்தியிலே தொற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த வெள்ளம் எல்லாம் வடிந்தோடிய பிற்பாடு இந்த பெருநகர திட்டத்தை மெதுவாக அரசாங்கம் தொடங்க இருக்கின்றது என்பதைத்தான் இது சமிக்ஞையாக தெரிவிக்கிறது. அடுத்து நாங்கள் லங்காதிப பத்திரிகையுடைய சுவாரிஸ் கார்ட்டூனை பார்க்கலாம். சுவாரஸ்யமான ஒரு கார்ட்டூன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிக்கின்றார், மேவா இஸ்ஸர மகே கேபினெட்டுக்கு ஹிட்டப்பு அய லபா துன்னேவா பங். அதாவது முன்னாள் கேபினெட்டில் இருந்தவர்கள் பெற்றுக் கொடுத்த கத்தி குத்துக்களை பற்றி அவர் தெரிவிக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மீது தான் தற்போது குற்றங்கள் சாட்டப்படுகின்றன. ஆனால் முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சர்கள் பல பேர் பல ஊழல்களுக்கும் பல முறைகேடுகளுக்கும் உள்ளானவர்கள் தான். ஆனால் இப்பொழுது அனைத்து பழியையும் முன்னாள் ஜனாதிபதியை சுமக்கின்றார். முன்னாள் ஊழல் புரிந்தவர்கள், முன்னாள் குற்றமிழைத்த அமைச்சர்கள் எல்லாம் தற்போதும் அமைச்சர்களாக இருப்பதையும் நாம் இங்கே பார்க்கக்கூடிய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய கார்ட்டூனும் வரி சம்பந்தமான விடயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. இந்த பொதுமக்கள் வரியினால் பாதிக்கப்படுவதை அந்த கார்ட்டூன் காட்டுகின்றது. டெய்லி மிரர் பத்திரிகையின் மற்றொரு கார்ட்டூன் உதவி என கேட்கப்படுகின்றது. பொதுமக்கள் தனியே நீரில் மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள். டெய்லி மிரர் பத்திரிகையில் அரசியல்வாதி பாதுகாப்பு கவசத்தோடு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எல்லோருமே உதவியை கேட்கின்றார்கள், ஆனால் அரசியல்வாதிகளுக்கான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதை இது சித்தரிக்கிறது. அந்த கார்ட்டூனோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.